بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, வாராவாரம் இந்த பள்ளிவாசலில் நடைபெற்று வரக்கூடிய பயான் நிகழ்ச்சியில் கலந்து வருவதைப் போன்று இன்றைய நிகழ்விலும் அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை படித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த நல்ல நேரத்தில் உபதேசங்களும் பிரதிபலிப்புகளும் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். உண்மையிலே எந்த மதத்திலும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு சிறப்பியல்பு என்னவென்றால், மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய உபதேசங்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் பருவ வயதை அடைந்த அனைவரும் அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இஸ்லாம் எமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆண்கள் எல்லோரும் கிழமைக்கு ஒரு முறையாவது வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை ஜும்மாவுடைய உரையினூடாக கேட்டுவிட்டு செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலதிகமாக இது மாதிரியான பயான் நிகழ்ச்சிகளில் நானும் நீங்களும் கலந்து கொண்டு இதற்கப்பால் தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்கிறோம். இன்று உலகத்திலே வாழக்கூடிய அதிகமான முஸ்லீம்கள் நிறைய பயான் நிகழ்ச்சிகளை ஊடகங்களின் ஊடாக அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு பயான் நிகழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுகின்றது. எந்த புறத்தில் பார்த்தாலும் மகாநாடுகள், கருத்தரங்குகள், அல் குர்ஆன் விளக்க வகுப்புகள், இப்படி ஏராளமாக மார்க்க சம்பந்தமான உரைகள் வகுப்புகள் நடந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளின் ஊடாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது? இவைகளை வெறுமனே நானும் நீங்களும் கேட்டுவிட்டு சொல்கிறோமா, அல்லது இந்த உரைகள் எம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதா? என்னுடைய மனைவியிடத்தில் அந்த மாற்றம் வந்திருக்கின்றதா? குடும்பம் நான் கேட்ட அந்த உரையினூடாக மோசமான வழியில் போன ஒரு குடும்பம் சரியான வழியில் என்னை மாற்றிருக்கின்றதா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம்.
சமுதாயத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சகோதரர்களே, மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் செட்டில் ஆக வேண்டும், எதிர்காலத்துக்கு நாங்கள் தேட வேண்டும், எம்முடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தினூடாக சரியாக கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் கூட ஊர் மக்கள் கதை சொல்லாவிட்டால், மனைவி ஏசாவிட்டால், திட்டாவிட்டால் ஜும்மாவுக்கு கூட அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். ஜும்மாவுக்கு கூட இமாம் பிம்பரில் இருந்து கீழே இறங்கும் பொழுது வருவார்கள். சிலர்கள் நேர காலத்தோடு வந்தால் கூட வெளியிலிருந்து கதைத்து விட்டு போகக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்குகிறோம். கடமை என்பதற்காக வருகிறார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஜும்மா தொழுததாக பதிவு செய்யப்பட மாட்டாது. அவர்களுக்கு இது மாதிரியான உரைகள் அவருடைய காதுகளை சென்றடையாது. மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும் என்ற தேவையும் அவர்களுக்கு இல்லை. அவருடைய சிந்தனையில் அதை பற்றிய எந்த எண்ணமும் இல்லை. அப்படி ஒரு சாரார் முஸ்லிம்களிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் பேசவில்லை. அவர்கள் இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள் இல்லை, அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஆனால் இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? உபதேசம் கேட்கின்ற மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி அலசக்கூடிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே முன்னால் நான் சொன்ன அந்த சாராரை பற்றி சொல்லும் பொழுது, பல் தபஅஹுமுல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அப்சாரிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே சீல் வைத்து விட்டான். பார்வையில் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான், செவிப்புலனில் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். மார்க்கம் சம்பந்தமான எந்த செய்திகளும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மனோநிலை இருக்காது. ஷைத்தான் அவர்களுக்கு அதற்குரிய காலத்தையும் நேரத்தையும் விடாது. உலக காரியங்களாக இருந்தால் திட்டமிட்டுக் கொள்வார்கள் சகோதரர்களே. ஒரு போயடே வந்துவிட்டால் இந்த நாட்டிலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு விடுமுறை தினங்கள் அந்த நாட்களில் வருவதற்கு முன்னால் எல்லாம் அவர்கள் திட்டமிட்டுக் கொள்வார்கள். நூரெலியா போவதற்கு திட்டமிட்டுக் கொள்வார்கள். இப்படி ஏராளமான இடங்களுக்கு உம்ராவுக்கு போவதற்கெல்லாம் திட்டமிட்டுக் கொள்வார்கள். அதற்கு அவர்களுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்துவார்கள், சிந்தனையை பயன்படுத்துவார்கள். தவறு கிடையாது சகோதரர்களே. ஆனால் எது தெரியுமா தவறு? இந்த உலகத்திலே உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஒரு மனிதன் கொடுக்கின்ற முக்கியத்துவமும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு ஓரிரு மணித்தியாலங்கள் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பமும் இருந்து ஒதுக்குவதற்கு அவன் எடுக்கின்றானா என்று பார்த்தால் கிடையாது. அதற்கு சிந்தனைகள் வராது. அதற்கு கூப்பிட்டால் நேரமில்லை என்று சொல்வார்கள். அதற்கு கூப்பிட்டால் நீங்கள் போங்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே சீல் வைத்து விட்டான் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு சாரார் யார் தெரியுமா சகோதரர்களே? உபதேசம் கேட்பார்கள், அதற்கென்று நேரத்தை ஒதுக்குவார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்லே இருப்பார்கள், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வருவார்கள், பயான் நிகழ்ச்சிகளை நவீன சாதனங்களின் ஊடாக தங்களுடைய காதுகளுக்குள்ளே இயர்போன்களை போட்டு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்மிலே இருக்கிறார்கள். அது நானும் நீங்களும் தான் சகோதரர்களே. என்னையும் உங்களையும் பற்றித்தான் நான் இப்போது உங்கள் முன்னால் சில விடயங்களை அலசுவதற்காகவே இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது. நான் கேட்கக்கூடிய குர்ஆன் வசனம் என்னை மாற்றிருக்கின்றதா? வட்டியுடைய குர்ஆன் வசனத்தை நான் படிக்குகிறேன், அது என்னை மாற்றி இருக்கின்றதா? நாவை பேணும்படி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு செய்தி. என்னுடைய நாவை நான் பேணுகின்றேனா? தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். உலகத்திலே ஆக சிறந்த இபாதத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எத்தனை முறை அந்த செய்தியை என்னுடைய காது உள்வாங்கி இருக்கும், எத்தனை முறை இந்த பிம்பரிலே இந்த குர்ஆன் வசனங்களும் செய்திகளும் பேசப்பட்டிருக்கும். இப்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளம் அந்த ஒரு குர்ஆன் வசனத்துக்கு அமல் செய்கின்றதா? அதனுடைய பிரதிபலிப்பு என்னிடத்தில் இருக்கின்றதா? என்னுடைய மனைவிடத்தில் இருக்கின்றதா என்பதை பற்றி சிந்திப்பதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபா தோழர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முற்பட்டு விட்டால் கண்கள் எல்லாம் சிவத்து விடும், அவருடைய சத்தம் எல்லாம் உயர்ந்து விடும். ஒரு படை வீரர்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்வது போன்று உபதேசம் செய்வார்கள். ஏன் செய்வார்கள்? கேட்டுவிட்டு போவதற்கா? நன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் பேசினார்கள்,
இப்படித்தான் பேச வேண்டும், இது எனக்கு பேசப்பட்ட செய்தி கிடையாது, என்னுடைய நண்பருடைய குடும்பத்துக்கு பேசப்பட்ட செய்தி என்று சொல்லிவிட்டு போவதற்கா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் சிவத்தன, அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தம் எல்லாம் உயர்ந்தன கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய சொற்சுருக்கமாக இருந்தது, ஆழமான கருத்துக்களை பொதிந்திருந்தது. இப்போது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த செய்தியையும் அடிக்கடி மக்களுக்கு சொல்லவில்லை. சந்தர்ப்பங்கள் நிகழும், ஏதாவது ஒரு விடயம் வரும், சஹாபா தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள், சஹாபிய பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை படிப்பிப்பார்கள், வகையை மக்களுக்கு சொல்வார்கள். சொன்னவுடனே அந்த சஹாபா சமுதாயம் என்ன செய்தார்கள்? கேட்டுவிட்டு போனார்களா? இன்னும் ஒரு அவரில் நாங்கள் செய்து கொள்வோம் அதை, இப்போது எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது, நாளைக்கு செய்வோம். எங்களுடைய குடும்ப நிலை இப்போது அதை செய்வதற்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது, இன்னும் ஒரு மாதம் கழிந்ததற்கு பின்னால் அதை நாங்கள் செய்வோம் என்று சஹாபா சமுதாயம் செய்தார்களா? சொன்னார்களா? கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உரையை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இர்பான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை உரையாற்றினார்கள், அவருடைய உரையை எங்களுடைய உள்ளங்களுக்குள் ஊடுருவி சென்றது. அல்லாஹ்வுடைய அந்த உரை எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனது தோழர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள், செவி சாயுங்கள், செயல்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். கட்டுப்படுங்கள், செவி சாயுங்கள், நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். கேட்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து நடங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த செய்தி கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்தது, உள்ளத்தை நடுநடுங்க செய்தது. அதனாலதான் சஹாபா தோழர்கள் எடை போட்டு பார்த்தார்கள். சகோதரர்களே, நானும் நீங்களும் எடை போட்டு பார்க்க மாட்டோம். என்னுடைய குறை என்பதை நான் எடை போட்டு பார்க்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறை எனக்கு வழங்காது, அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய குறையை நான் அலசுவேன். என்னுடைய குறை எனக்கு தெரியாது, நண்பருடைய குறையை நான் அலசுவேன். சஹாபா சமுதாயம் அப்படி எந்த குறையையும் அலசவில்லை. தங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? அலசிக் கொண்டார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதீனா தெருவிலே சொல்லிக் கொண்டு போகிறார்கள், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார், ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார், ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று கத்திக்கொண்டு மதீனா தெருவிலே அவர் போய்க் கொண்டிருக்கிறார். வழியிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்கள். என்ன ஹந்தலா நீ சொல்கிறாய்? அபூபக்கரே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தை பற்றி சொல்கிறார், சுவர்க்கத்தில் இருப்பது போன்று நாங்கள் இருக்கிறோம். நரகத்தை பற்றி சொல்கிறார், அந்த பயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டால் பிள்ளைகள், மனைவி, வீடு, தொழில் இவைகளில் நாங்கள் ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த செய்திகள் அனைத்தும், இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எங்களுக்கு மறக்கடிக்க செய்கின்றது. நான் முனாஃபிக் அல்லவா என்று கேட்டார்கள். அபூபக்கர் அலி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக ஒரு சிறந்த மனிதர். ஆமாம், ஆமாம், அதே நிலை ஹந்தலாவே உனக்கு ஏற்படுவது போன்று எனக்கும் ஏற்படுகின்றது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இருவருமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சன்னிதானத்துக்கு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இருக்கும் பொழுது இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். உங்களை விட்டு, பள்ளியை விட்டு நாங்கள் விலக்கிளம்பி போனால், வெளியே போனால் இந்த மறுமை சிந்தனை எங்களை மூழ்கடித்து விடுகின்றது, உலகத்துடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து விடுகின்றது என்பதாக அலாத குறையாக இரண்டு பேருமே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் சகோதரர்களே? ஏன் சொன்னார்கள்? நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது நரகத்துடன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்களை இந்த உலகத்திலே தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அமல்களை செய்வதற்கு நேரம் கிடைக்காமல் அவர்களுக்கு போனது. அவர்கள் எல்லோரும் ஏழைகள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், தொழில்நுட்பம் வளராத ஒரு காலத்தில் வாழ்ந்த மனிதர். காலையிலே தொழிலுக்கு போனால் ஒரு புறத்திலே வெயில், இன்னொரு புறத்திலே மழை. சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் கூட தன்னை பரிசீலித்துக் கொண்டார்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹந்தலாவே, என்ன சொன்னார்கள் சகோதரர்களே? என்னோடு இருக்கும் பொழுது ஒரு நிலை, நீங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு நிலை,
இந்த நிலை என்னோடு இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் உங்களுடைய தொழிலும் நீங்கள் இருந்தால், அந்த நிலை அந்த மனோநிலை உங்களுக்கு வந்தால், அந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் வந்தால், உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா ஹந்தலாவே? உங்களை மலக்குமார்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்வார்கள், உங்களுக்கு முசாபகா செய்வார்கள், நீங்கள் போகக்கூடிய பாதைகளில் எல்லாம் மலக்குமார்கள் நிற்பார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? படிப்பதை அமுல்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்பதை ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, உங்களுடைய நிலை என்ன சகோதரர்களே? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவோம், இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் வருவோம், இன்ஷா அல்லாஹ் பணம் இருக்கின்றது, அடுத்த கிழமை அந்த பணத்தில் ஏதாவது இருந்து நாங்கள் கொடுப்போம் என்றுதான் நானும் நீங்களும் முடிவெடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை யாரோடு ஒப்பிடுகிறான் தெரியுமா? யகூதிகளோடு ஒப்பிடுகிறான். யார் அவர்கள்? இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அறிவை கொடுத்தான், தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான், படித்தார்கள், விளங்கினார்கள், ஆனால் செயல்பாட்டுக்கு அவர்கள் வரவே இல்லை. படித்தார்கள், விளங்கினார்கள், அறிவு நிறைய இருந்தது, அல்லாஹ் சொல்வதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அல்லாஹ் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை தௌராத்தின் ஊடாக படித்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? இருந்த அறிவை இபாதத்தில் பயன்படுத்தவில்லை, இருந்த அறிவை நன்மையான காரியங்கள் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்யவில்லை? பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழகாக திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். குல் யா அஹ்லல் கிதாப், வேதத்துடையவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வேதத்துடையவர்களே நீங்கள் ஏன் தெரிந்து கொண்டே நீங்கள் சத்தியத்தை நீங்கள் மறைக்குகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை உங்களுக்கு தெரியும், இது அல்லாஹ்வுடைய வேத வசனம் என்று அப்படி இருந்தும் கூட, படித்தும் கூட, தெரிந்தும் கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? அதை நீங்கள் இபாதத்தாக செய்வதற்கு நீங்கள் மறுக்குகின்றீர்கள். வேதத்துடையவர்களே, சத்தியம் ஒன்று இருக்கின்றது, அசத்தியம் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இரண்டர நீங்கள் ஏன், நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் என்ன செய்கிறீர்கள், கலக்குகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அதனாலதான் அந்த யஹூதி நசாராக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலும் லானத் செய்கிறான், திருமறை நெடுகிலும் காவிர் என்று சொல்கிறான், திருமறை நெடுகிலும் வழிகாட்டில் இருப்பதாக சொல்கிறான், திருமறை நெடுகிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் அனைவரும் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் சகோதரர்களே? அவர்கள் என்ன செய்யவில்லை? படித்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள், விளங்கியிருந்தார்கள், நடைமுறை வாழ்க்கையில் தௌராத் சொன்னவைகளை அவர்கள் எடுத்து நடக்காத ஒரே காரணத்தால் அல்லாஹ் அந்த மக்களை அப்படி சபிக்கிறான் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு அனுப்புகிறான். பெரியதோர் சமுதாயம் சகோதரர்களே, பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், வேதத்துடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்ஜீல் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அவர்களிலே ஒருவர் மரணித்து விடுகிறார், கொலை செய்யப்பட்டு விடுகிறார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான், ஒரு மாட்டை அறுத்து அவரின் மீது நீங்கள் அடித்து விடுங்கள், அவர் எழும்பி தன்னை யார் கொலை செய்தார் என்பதை சொல்லிவிட்டு மரணித்து விடுகிறார் என்ற செய்தியை வஹீனூடாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சகோதரர்களே, மாட்டை அறுத்து அடித்தால் மரணித்தவர் எழும்பி விடுவாரா? அறிவு இது என்ன? இது ஏற்றுக்கொள்ளுமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? தத்தகிதுவா ஹுசுவா, நீங்கள் மூசாவே எங்களை நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறீர்களா? என்ன இது அறிவுக்கு பொருந்தாத ஒரு கதையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். இல்லை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னது யார்? அல்லாஹ் வஹியை சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களுக்கு தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள், உடனே நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. ஏளனமாக பார்த்தார்கள், நபியை கொச்சைப்படுத்தினார்கள், நபியை ஒரு வித்தியாசமாக பார்த்தார்கள். படித்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள். அதனாலதான் நானும் நீங்களும் தொழுகையிலே அவர்களுடைய வழியை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பதாகவும்
யா அல்லாஹ், யூத நசாராக்களுடைய வழியை எங்களுக்கு காட்டாதே, நேர்வழி நடந்த சுஹதாக்கள், முஃமினீன்கள், சாலிஹீன்கள், நபிமார்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் நாங்கள் கேட்குகிறோம். சுன்னத்தான தொழுகைகளில் மேல் மிச்சமாக நாங்கள் ஏன் கேட்குகிறோம் தெரியுமா? படித்தார்கள், எதையும் செய்யவில்லை. அறிந்தார்கள், வாழ்க்கையில் வரவில்லை. அல்லாஹ் இவர்கள் அனைவரையும், இவருடைய விவகாரங்கள் அனைவரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு செய்தியை நமக்கு படிப்பிக்கிறார் சகோதரர்களே. என்ன? இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான். மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத், தௌராத்தை சுமந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? யூத சமுதாயம், இந்த சமுதாயத்துக்கு தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. தௌராத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள், தௌராத்தை படித்தார்கள், தௌராத்தை வழங்கினார்கள். ஆனால் அவர்கள் அமல் செய்யவில்லை, ஆனால் இபாதத் செய்யவில்லை. அவர்கள் யாரை போன்றவர்கள் தெரியுமா? கமஸலில் ஹிமார், கழுதையை போன்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் சொல்கிறான். கழுதையுடைய மேனியிலே எதை வேண்டுமானாலும் வைக்கலாம் சகோதரர்களே. கழுதையை அல்லாஹ் இந்த உலகத்தில் இழிவாக அந்த வசனத்திலே சொல்லவில்லை. கழுதை இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கம் பொதி சுமப்பதற்காக. அதிலே உணவை சுமக்கலாம், அதிலே புத்தகங்களை அந்த கழுதை சுமக்கும், பொருட்களை அந்த கழுதை சுமக்கும், தண்ணீரை சுமக்கும். கழுதைக்கு தெரியாது இது தண்ணீர், கழுதைக்கு தெரியாது இது பானம், கழுதைக்கு தெரியாது இது புத்தகம், கழுதைக்கு தெரியாது இது உடுப்பு என்பது கழுதைக்கு தெரியாது. கழுதையுடைய இயல்பு. மனிதர்கள் கழுதைகளா? மனிதர்கள் பொறி சுமப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்களா? இல்லை. மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆனை சுமப்பதற்கு கிடையாது, குர்ஆனை வீட்டிலே அடுக்கி வைப்பதற்கு கிடையாது, ஹதீஸ் கிரந்தங்களை வீட்டிலே அடுக்கி வைத்து எனக்கு 1000 ஹதீஸ்கள் தெரியும் என்று சொல்வதற்கு கிடையாது, எனக்கு குர்ஆன் முழுவதும் பாடம் என்று சொல்வதற்கு கிடையாது. எதற்கு தெரியுமா? குர்ஆனை நீ படிக்கிறியா, ஹதீஸை நீ படிக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில் அவை அமுல்படுத்தப்பட வேண்டும். அது அமுல்படுத்தப்படாவிட்டால் யூதர்களை அல்லாஹ் எப்படி கழுதைக்கு ஒப்பாக்கினானோ அதே போன்று அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தையும் கழுதைக்கு ஒப்பாக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. நரகத்திலே ஒரு சாரார் இருப்பார்கள் சகோதரர்களே. அவர்களுக்குரிய வேதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வேதனையின் ஊடாக அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் வெளியே வரும். எப்படி அவர்கள் இருப்பார்கள் என்றால், ஒரு திருகக்கல்லை கழுதை எப்படி சுத்தி வருமோ அதே போன்று அந்த நரகத்திலே அவர்கள் சுத்தி வருவார்கள், குடல்கள் எல்லாம் வெளியே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் குர்ஆனை வைத்துக்கொண்டு, தௌராத்தை வைத்துக்கொண்டு இபாதத் செய்யாத மக்களை கழுதைக்கு ஒப்பிடுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மனிதர்கள் நரகத்துக்கு போனால் எப்படி இருப்பார்கள் என்றால் கழுதையை போன்று அவர்கள் சுத்துவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்பொழுது சிலர்கள் வந்து பார்ப்பார்கள், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், சுத்துவார்கள், அல்லாஹ் வேதனை செய்வார். ஆகா, தெரிந்த முகங்கள் நிறைய அங்கு காணப்படும். தெரிந்தவர்கள் வந்திருப்பார்கள் சகோதரர்களே. அவர்களை பார்த்து இவர்கள் கேட்பார்கள், வேதனை செய்யப்படக்கூடிய மனிதரை பார்த்து இந்த மக்கள் கேட்பார்கள், நரகத்திலே இருக்கக்கூடிய அடுத்த மனிதர்கள், ஆகா தெரிந்தவர்கள் அல்லவா, நீங்கள் தானே இந்த உலகத்தில் நன்மையை ஏவினீர்கள், மக்களுக்கு நீங்கள் தானே சத்தியத்தை சொன்னீர்கள், மக்களுக்கு நீங்கள் தானே இதை செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள், இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் தானே மக்களுக்கு சொன்னீர்கள் என்று அவரிடத்தில் கேட்பார்கள். ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் சொன்னோம் இந்த உலகத்திலே. ஆனால் ஹதீஸை படித்திருப்பார்கள், ஹதீஸை பற்றி விவாதம் செய்வார்கள், ஹதீஸ் இந்த கிரந்தத்தில் இத்தனா பக்கத்தில் வருகிறது என்று சொல்வார்கள், புகாரி இமாம் இந்த தலைப்பில் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். ஹதீஸை பற்றி எல்லாம் தெரியும், விவாதமா முன்னால் நிற்போம் சகோதரர்களே, அடுக்கடுக்காக சொல்வோம் சகோதரர்களே. ஆனால் ஹதீஸில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை வாழ்க்கைக்குரிய எதுவும் அவரிடத்தில் வந்திருக்காது சொல்வார்கள். ஆம், நாங்கள் உங்களுக்கு சொன்னோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை, உங்களை தடுத்தோம், தடுத்ததை இந்த உலகத்தில் நாங்கள் செய்தோம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. படிக்கிறோம் சகோதரர்களே, படித்ததை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அமுல்படுத்தினால், ஒரு ஹதீஸை நானும் நீங்கள் அமுல்படுத்துவோம், நான் அமுல்படுத்துகிறேன், என்னுடைய மனைவி அமுல்படுத்துவாள்,
வயதுக்கு வந்த என்னுடைய மகன் அமுல்படுத்துவான், என்னுடைய மகள் அமுல்படுத்துவாள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இபாதத்துக்களில் மிக சிறந்த இபாதத்து என்ன? உலகத்திலே ஏராளமான இபாதத்துக்கள் சகோதரர்களே, ஏராளமான இபாதத்துக்கள். வந்த மனிதருக்கு எல்லா இபாதத்துக்களையும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத்து எது என அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா என்று சொன்னார்கள். இதை நான் அமுல்படுத்தினால், இதை என்னுடைய மனைவி அமுல்படுத்தினால், என்னுடைய குடும்பம் அமுல்படுத்தினால், என்னுடைய நண்பர்கள் அமுல்படுத்தினால், என்னுடைய குடும்பத்தவர்கள் இந்த ஹதீஸை அமுல்படுத்தினால் எத்தனை விடுத்தம் கேட்டிருப்போம் சகோதரர்களை, நானும் நீங்களும் அந்த ஹதீஸை. இந்த ஊருக்கு தெரியாதா? இந்த ஊர் மக்களுக்கு தெரியாதா? ஆண்களுக்கு தெரியாதா? பெண்களுக்கு தெரியாதா? வாலிபர்களுக்கு தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும் சகோதரர்களே. இந்த ஊர் முழுக்க அந்த ஹதீஸை அமுல்படுத்தினால் சகோதரர்களே, சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் நிறைந்து காணப்பட்டிருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கும். படிக்கிறோம் சகோதரர்களே, மனனம் செய்கிறோம் சகோதரர்களே. விவாதத்துக்கு நாங்கள் மனனம் செய்கிறோம், சொல்லி காட்டுவதற்கு மனனம் செய்கிறோம், பேசுவதற்கு மனனம் செய்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு நடாத்துவதற்கு நானும் நீங்களும் மனனம் செய்யவில்லை. ஒரு ஹதீஸ் வாழ்க்கையில் நானும் நீங்களும் அமுல்படுத்தினால் சகோதரர்களே, சஹாபா சமுதாயத்தை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதற்கு முன்னாலும் அப்படி ஒரு சமுதாயம் வரவில்லை, இதற்கு பின்னாலும் அவர்களை போன்ற ஒரு சமுதாயம் வரவே மாட்டாது. சிறந்த ஒரு சமுதாயம், சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சமுதாயம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? நிறைய ஹதீஸ்களிலே மனனம் செய்ததற்கா? அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்ததற்கா? கிடையாது சகோதரர்களே. அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் பையத் செய்வோம். எப்படி பையத் செய்வோம் தெரியுமா? அல ஸம்இ வ தாஆ, செவியேற்போம், கட்டுப்படுவோம், செயற்படுத்துவோம். அலல் யுஸ்ரி வல் உஸ்ர், கஷ்டத்திலும் செய்வோம், இன்பத்திலும் செய்வோம், துன்பத்திலும் செய்வோம். சுகமாக இருக்கும் போதும் செய்வோம், நோயோடு இருக்கும் போதும் செய்வோம், இன்பமாக இருக்கும் போதும் செய்வோம், துன்பமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாங்கள் செய்வோம். அலல் முக்ரிஹி வல் மன்ஷத், வெறுப்பிலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம், விருப்பிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்பதாக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் பையத் செய்தோம் என்பதாக சஹாபா தோழர்கள் சொல்கிறார்கள். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்திக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை பற்றி சொல்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? வகாலு சமிஅனா வ அத்தஅனா, அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சஹாபா சமுதாயம், நாங்கள் கேட்டோம், செவியேற்போம், நாங்கள் செயல்படுத்துவோம், வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்ற செய்தியை அந்த மக்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். குஃப்ரானக, இறைவா எங்களை நீ மன்னிப்பாயாக, உன்னிடத்தில் தான் நாங்கள் மீளுகிறோம் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஹுனைன் யுத்தகலம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தகலத்துக்கு போய் யுத்தம் முடிவுட்டதுக்கு பின்னால் கனிமத் பொருட்களை எல்லாம் பங்கு வைக்கிறார்கள். மதீனத்து மக்கள் எல்லாம் எல்லா பொருளையும் இழந்தவர்கள், முஹாஜிரீன்களுக்கு உதவி செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பளித்தவர்கள், பொருளாதாரத்துக்கு முஹாஜிரீன்களுக்கு வழிகோலியவர்கள். முஹாஜிரீன்கள் தியாகத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த தியாகத்துக்கு உரமூட்டியவர்கள் எல்லாம் அன்சாரி தோழர்களும் சஹாபிய பெண்களும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹுனைன் யுத்தம் முடிந்தவுடனே யுத்தத்தில் கிடைத்த கனிமத் பொருட்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு வைக்கிறார்கள். யாருக்கு கொடுக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா சமுதாயத்தோடு போய் யுத்தம் செய்கிறார்கள். வந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தார்கள், பொருளாதாரம் அனைத்தையும் யுத்தத்துக்கு செலவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரி தோழர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் முதலில் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட மக்கள், ஏராளமான மக்கள் இருந்தார்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஸ்லாத்துக்கு வந்த அந்த நபித்தோழர்களுக்கு ஹுனைன் யுத்தத்துடைய அந்த பொருட்களை எல்லாம் பங்கு வைத்தார்கள். மனதிலே ஒரு சஞ்சலம், மனதிலுக்கு ஒரு கஷ்டம். யாருக்கு? அன்சாரி தோழர்களுக்கு ஒரு கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், முஹாஜிரீன்களை நாங்கள் வரவழைத்தோம், யுத்தத்துக்கு நாங்கள் செலவு செய்தோம், கடுமையான நேரத்தில் நாங்கள் யுத்தத்துக்கு வந்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு பொருளையும் தரவில்லையே என்ற ஒரு மனதிலே ஒரு சஞ்சலம். யதார்த்தம் சகோதரர்களே, மனிதர்கள் அல்லவா, யதார்த்தம் வருவது ஒரு நிகழ்வு.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது விளங்குகின்றது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த அன்சாரி தோழர்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரல் அன்சார், அன்சாரி தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் விழித்து பேசினார்கள், நான் உங்களை வழிகாட்டின் பால் கண்டேன். நான் மதீனாவுக்கு வரும் பொழுது நீங்கள் எல்லாம் சிறுக்கில் இருந்தீர்கள். ஃபஹதாகுமுல்லாஹு பிஹி, அல்லாஹ் என்னினூடாக உங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கவில்லையா என்று கேட்டார்கள். நான் வரும்பொழுது மதீனாவுக்கு நான் ஹிஜ்ரத் மேற்கொண்டு வரும்பொழுது நீங்கள் எல்லாம் மூழ்கி வழிகாட்டிலே மூழ்கி இருந்தீர்கள். அல்லாஹ் என்னின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்தான்? ஹிதாயத்தை தந்தான். நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும்பொழுது உங்களுக்குள்ளே பல பிரிவுகள், சண்டை போட்டீர்கள், பல கோத்திரங்களாக பிரிந்தீர்கள், உள்ளமெல்லாம் பிரிந்திருந்தது. அல்லாஹ் என்ன செய்தான் மக்களே தெரியுமா? என்னின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரங்கள் எல்லாம் சகோதரர்களே வருடக்கணக்கிலே யுத்தம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மதீனா சாசனத்தை உருவாக்கினார்கள். வரலாற்றில் இன்றும் பேசப்படுகின்றது. நான் மதீனாவுக்கு வரும்பொழுது தோழர்களே, நீங்கள் எல்லோரும் ஏழைகளாக இருந்தீர்கள், நீங்கள் எல்லோரும் ஏழைகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் என்னை இங்கு வரவழைத்து உங்களை எல்லாம் செல்வந்தர்களாக அல்லாஹ் மாற்றவில்லையா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அன்சாரி தோழர்களே, என்னுடைய அழைப்புக்கு நீங்கள் ஏன் விடையளிக்காமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனதை ஒரு நொந்த நிலையில் பேசுகிறார்கள். இப்பொழுதுதான் விளங்குகின்றது, நாங்கள் ஹிதாயத் இல்லாமல் இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தான். பிரிந்திருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதரினூடாக அல்லாஹ் எங்களுக்கு ஒற்றுமையை தந்தான். ஏழைகளாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு அனுப்பி எங்களை எல்லாம் என்ன செய்தான்? அல்லாஹ் பணக்காரனாக்கினான். நாங்கள் ஹுனைனில் கிடைத்த இந்த பொருளுக்காக நாங்கள் கவலைப்படுகிறோமே என்று அப்பொழுதுதான் நினைத்தார்கள். அன்சாரி தோழர்களே, இதோ இங்கே வந்திருக்கிறார்களே மக்கள், இதோ நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஆடுகளோடு மாடுகளோடு ஒட்டங்களோடு அவைகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை விட அவைகள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும் பொழுது நான் உங்களோடு உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேனே, இது போதாதா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது தோழர்களே, அன்சாரிகளே, இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தால், அன்சாரிகளாகிய நீங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தால், அந்த உலக மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த இடத்தை விட்டு அன்சாரிகளாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்த இடத்துக்கு நான் வருவேனே, இது உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். சகோதரர்களே, அந்த அன்சாரி தோழர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள்? மனசிலே சிறியதொரு கஷ்டம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹுனைனுடைய யுத்த பொருட்களை தரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குகிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்கள். யாரும் பிரிந்து விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயமாக பங்கு வைக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? விளங்கினார்கள், செயற்பட்டார்கள். அதனாலதான் வரலாற்றில் இன்று நானும் நீங்களும் அவர்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம், அவர்களை பற்றி புகழ்கிறோம், ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மக்கள். ஏன் தெரியுமா? படித்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், 10 வசனங்களை அல் குர்ஆனிலிருந்து நாங்கள் படிப்போம், 10 வசனங்களை படிப்போம், 10 வசனங்களுடைய அர்த்தத்தை படிப்போம், 10 வசனங்களுக்கும் நாங்கள் இபாதத் செய்வோம் என்று சொன்னார்கள். இபாதத் செயல்பாடு பிரதிபலிப்பு எங்களிடத்தில் வரும் வராத வரையில் நாங்கள் அடுத்த வசனங்களுக்கு நாங்கள் நகர மாட்டோம் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்களே, அந்த செய்தி புகாரி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, சஹாபா தோழர்கள் அந்த அளவுக்கு வஹியை கேட்டவுடனே உடனே செயல்படுத்தினார்கள். பணம் சகோதரர்களே, பணத்தை விரும்பாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சொத்தை யாரும் விரும்பாமல் இருப்பார்களா? இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சொத்து தேட முடியுமோ அந்த அளவுக்கு தேட முடியும். அல்லாஹ் சொத்தில் அப்படி ஒரு இன்பத்தை இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானா இல்லையா? வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, மனிதர்கள் கடுமையாக பணத்தை செல்வத்தை நேசிக்கிறார்கள்.
அல்லாஹ் அப்படி ஒரு செல்வத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டிருக்கிறான். அல்லாஹ் போட்டு விட்டுத்தான் சொல்கிறான் என்ன தெரியுமா? நான் கேட்டால் தா, நான் கேட்கிறேன் உன்னிடத்தில், எனக்கு தா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு நான் கேட்டால் தா. ஒரு புறத்திலே பணத்திலே ஆசை, செலவு செய்வதற்கு மனசுக்கு வராது, கஷ்டப்பட்டு உழைத்த பணம். அல்லாஹ் கேட்கிறானா? அல்லாஹ் கேட்டு பார்க்கிறான். ஆசையை அல்லாஹ் கொடுத்து விட்டு அல்லாஹ் கேட்டு பார்க்கிறான். சகோதரர்களே, 2 நபித்தோழர்கள், 2 குர்ஆன் வசனங்கள் அவர்களை எப்படி மாற்றியது தெரியுமா? ஒரு நபித்தோழர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு நபித்தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். படித்ததும் செயற்படுத்தியதும் 2 ஒன்றுதான் சகோதரர்களே. நானும் நீங்களும் அப்படி கிடையாது. படிப்பதை ஆழமாக இருந்து நானும் நீங்களும் நன்றாக கேட்போம். ஆனால் செயற்படுத்தும் பொழுது கேட்பதில் இருக்கக்கூடிய வீரியம், கேட்பதில் இருக்கக்கூடிய விவேகம், படிப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம் செயற்படுத்தும் பொழுது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வராது. நபித்தோழர்களிடத்தில் எதை படித்தார்களோ, படிக்கும் போது என்ன ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வத்தை செயற்படுத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள். ஒரு வசனம் திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்துடைய ஆசையை உள்ளத்திலே ஏற்படுத்தி பெரும் பெரும் செல்வந்தர்களாக அந்த மக்களை அல்லாஹ் மாத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா, மதீனாவுக்கு நான் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் உங்களை பணக்காரன் ஆக்கினேன் என்று பெரும் பெரும் ஈத்தமர தோப்புக்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து 700-800 ஈத்தமர கண்டுகள் எல்லாம் இருக்கக்கூடிய தோப்புக்களை கொடுத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு தா, எனக்கு தா, எனக்கு கடன் தா, நன்மை என்பது இது, நீ இதை எனக்கு தா என்று கேட்ட நேரத்திலே சகோதரர்களே, எவ்வளவு தரணும், எப்படி தரணும், நாளைக்கு தாரேன், அடுத்த மாதம் தாரேன், வைப்பு கொடுத்துட்டு தாரேன், பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தாரேன் என்ற கேள்வியுமே அவரிடத்தில் வரவில்லை. அதுதான் செவியேற்போம் செயல்படுத்துவோம் என்ற வாசகத்துக்கு கருத்து தெரியுமா? மந்தல்லதி யுக்ரிலுல்லாஹு கர்லன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ ஃபயுதாயிஃபுஹு அல்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ் அதற்கு வட்டி கொடுக்கிறான் என்ற வசனத்தை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் இறக்குகிறான். நம்மளுக்கு வட்டி ஹராம், அல்லாஹ் வட்டி தாரான். நம்ம வட்டி எடுக்கிறதுக்கு ஓடுறோம் சகோதரர்களே. பணத்தை கொடுத்துட்டு பணத்துக்கு நம்ம வட்டி எடுக்கிறோம், நம்ம வட்டி எடுக்கிறதுக்கு ஓடுறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் மறுமையிலே அவனுக்கு வட்டி கொடுக்கிறான். வசனம் இறங்கியது சகோதரர்களே. அவருடைய ஈத்தமர தோட்டத்துக்குள்ளே வேலை செய்து விட்டு வெளியே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இப்போது சற்று முன்னால் ஒரு வசனம் இறங்கியதாக கேள்விப்பட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் கடன் கேட்கிறானா என்று கேட்டார்கள். கடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் அபூ தஹ்தா, அல்லாஹ் கடன் கேட்கிறான். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? யூதர்கள் என்ன சொன்னார்கள் சகோதரர்களே? செலவு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது யூத சமுதாயத்துக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபகீர், அல்லாஹ் ஏழை, வ நஹ்னு அக்னியா, நாங்கெல்லாம் பணக்காரர்கள், அதனாலதான் அல்லாஹ் ஏழை என்பதால் தான் அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கிறான் என்று சொன்னார்கள். சமீனா வ அஸைனா, கேட்டார்கள், மாறு செய்தார்கள் யூதர்கள். சஹாபா சமுதாயம் அப்படி கிடையாது. சமீனா வ அதைனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ தஹ்தாவே, அல்லாஹ் கடன் கேட்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு வசனத்தை படிக்கிறார்கள், படித்த உடனே அல்லாஹ் கடன் கேட்கிறான் என்று சொன்ன உடனே என்ன மனசு வரும் சகோதரர்களே கொடுப்பதற்கு? கிட்டத்தட்ட ஒரு சஹாபி சொல்கிறார், அபூ மூஸா அல்லது இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அவருடைய பேரித்தம்பல தோட்டத்திலே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஈத்தம் மரங்கள் இருந்தது. 600க்கும் மேற்பட்ட ஈத்தம் மரங்கள், பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் நான் அரைவாசியை தருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் அதை எப்படி சொல்கிறான்? அரைவாசியா முக்கால் வாசியா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கவில்லை. இது போதா குறைக்கு சகோதரர்களே, மனைவி தோட்டத்துக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்தால் மனைவிடத்தில் கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே நான் தருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. மனைவிக்கு கூட தெரியாது சகோதரர்களே, இவர் வந்தவர், வெளியே வந்தவர்
அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தோட்டத்தை நான் தந்து விட்டேன் என்று சொன்ன உடனே திரும்பவும் கொடுத்த தோட்டத்துக்குள் அந்த மனிதர் நுழையவில்லை. சகோதரர்களே, வாசலில் இருந்து கூப்பிட்டார்கள், யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே. மனைவி தோட்டத்துக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்தால் அவருக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே என்னுடைய கணவன் என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டார்கள் என்று தெரியாது. வெளியிலிருந்து அழைத்தார்கள், உம்மு தஹ்தா, இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்கு நான் கடன் கொடுத்து விட்டேன், வெளியே வா என்று சொன்னார்கள். வரும் பொழுது பேரித்தம்பழம் மர கொட்டைகளை எல்லாம் அள்ளி கொண்டு வரவில்லை. சகோதரர்களே, சஹாபா சமுதாயம் ஒரு தோழருடைய வாழ்க்கையில் ஒரு குர்ஆன் வசனம் புரட்டி போட்டது. இன்னொரு குர்ஆன் வசனம் இறங்கியது. சகோதரர்களே, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுகின்றது. என்ன வசனம்? திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய சொத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்ற வசனம் இறங்கியது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வசனம் இறங்கியது. பைருகா என்று சொல்லக்கூடிய பெரியதோர் தோட்டம், ஈத்தப்பர தோட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண நேரங்களில் வந்து அவருடைய அனுமதியோடு அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து இருந்து கொண்டு பகல் பொழுதுகளில் வெயிலுடைய அந்த உஷ்ணத்தை தணிவதற்காக அதிலே இருந்து பேரித்தம்பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்து விட்டு வருவார்கள். அந்த அளவுக்கு அழகாக பயிர் செய்யப்பட்ட அந்த தோட்டம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் சொல்கிறானா உங்களுக்கு விரும்பியதை செலவு செய்யும்படி? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பம், மிக விருப்பத்துக்குரியது என்னுடைய தோட்டம், நான் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். பணத்தோடு சம்பந்தப்பட்ட 2 செய்தியை வல்லவன் ரஹ்மான் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய ஒரு நிலை என்ன? நானும் நீங்களும் எப்படி போடுவோம்? தோட்டம் கொடுக்க தேவையில்லை சகோதரர்களே. அந்த அளவுக்கு நானும் நீங்களும் ஈமானில் பலவீனம் சகோதரர்களே. பெரும் பெரும் தோட்டங்கள் எல்லாம், கடைகள் எல்லாம், வீடுகள் எல்லாம், மாட மாளிகளை எல்லாம் கொடுப்பதற்கு அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கவில்லை. தவ்வா என்று வரும் பொழுது ஒரு 1000 ரூபாக்கள், 2000 ரூபாக்கள் கேட்கப்படுகின்றது. வகியை படிப்பதற்கு பணம் கேட்கப்படுகின்றது. வகி பிள்ளைகளுக்கு வகியை படிப்பதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அல் குர்ஆன் மதரசாவை சரியாக கொண்டு நடாத்துவதற்கு கேட்கப்படுகிறது. பகீலாக இருக்கிறோம் நானும் நீங்களும். பகீல் ஒரு கான்செப்ட் வருகின்றது சகோதரர்களே, 5000 என்று கையை தூக்குகிறோம் சகோதரர்களே. ஒரு விழா வருகின்றது சகோதரர்களே, நான் 10,000 தருகிறேன் என்று கையை தூக்குகிறார்கள் சகோதரர்களே. ஒரு மேட்ச் வருகின்றது சகோதரர்களே, நான் ஒரு 50,000 தருகிறேன் என்று சொல்கிறார்கள். நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதில் பகீலாக இருக்கிறோம். படிக்கிறோம் வேத வசனத்தை, படித்துவிட்டு முதுகுக்கு பின்னால் போடுகிறோம். கேட்பதை அவதானமாக கேட்கிறோம். செயற்பாட்டுக்கு வரும் பொழுது அந்த வேகம் எங்களிடத்திலே குண்டிருக்கின்றது. இதுதான் அந்த பிரதிபலிப்பு குறைந்த தன்மை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக சிறந்த ஒரு மனிதர் அபூபக்கர் அலி. அபூபக்கர் அலி அவருடைய மகளுக்கு ஒரு நிகழ்வு நடக்குகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது அவர்கள் வார வழியிலே விடுபட்டு விட்டு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். சஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யுத்தம் முடிவின் போது விடுபட்ட பொருட்களை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரால் போடப்பட்ட ஒரு மனிதர் அவர் போய் பார்க்குகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார்கள். ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் ஆயிஷா அம்மையார் அவர்களை அறிந்து வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். எந்த பேச்சும் அவரோடு பேசவில்லை. ஒட்டகத்தை கொண்டு போய் நிறுத்தாட்டினார்கள், ஒட்டகத்திலே ஏறினார்கள். காலையிலே இரவு விடுபட்ட ஆயிஷா அம்மையார் அவர்களை சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்திலே ஏற்றிக்கொண்டு ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்துக் கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இன்னொரு நபித்தோழரோடு இரவு நேரத்தில் பயணம் செய்து காலை பொழுதில் மதீனாவை அடைகிறார்கள். எப்படி இருக்கும் சகோதரர்கள்? எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி இருக்கும்? சில முனாஃபிகீன்கள் கதையை கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிக்கும் சஃப்வானுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதிலே சில நபித்தோழர்கள் அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு ஹஸ்ஸான் பின் சாபித் போன்றவர்கள், மிஸ்தஹ் பின் உசாஸ் போன்றவர்கள் அவர்களும் சொன்னார்கள், இருக்கலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனம் சஞ்சலப்பட்டது, கவலைப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை விட
பெண்ணை பெற்று வளர்த்தெடுத்து ஆளாக்கி உருவாக்கி ஒரு நபிக்கு மனைவியாக கொடுத்த அவருடைய தந்தை அபூபக்கர் அலி அவர்கள் எப்படி புண்பட்டிருப்பார்கள், எப்படி மனது வேதனைப்பட்டிருக்கும், தாயும் தந்தையுடைய மனம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் சகோதரர்களே. இந்த காலத்தில் தான் அபூபக்கர் அலி அவர்கள் என்ன செய்கிறார்கள், மிஸ்தஹ் பின் உசாஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு அவர் மாதாந்தம் ஒரு தொகை கொடுத்து கொண்டு வந்தார். இந்த மிஸ்தஹ் பின் உசாஸ் என்பவரும் ஆயிஷா அலியை பற்றி இப்படி ஒரு செய்தி சென்னவுடனே அபூபக்கர் அலி அவர்களுக்கு மனசு சஞ்சலப்படுகின்றது. இவருக்கா நான் பணம் கொடுக்குகிறேன், இவருக்கா மாசம் மாசம் ஒரு தொகை கொடுக்குகிறேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இதன் பின்னால் மிஸ்தஹுக்கு நான் ஒரு சதமேனும் கொடுக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார். சாதாரண ஒரு தகப்பன், நானும் நீங்களும் இதைவிட ஒரு படி மேலே போய் குடும்பத்தவராக இருந்தால் அடித்திருப்போமா இல்லையா? அவர் அப்படி செய்யவில்லை. அவர் மீது கடமையும் கிடையாது. அவர் விரும்பி கொடுத்து கொண்டிருந்த ஒரு தொகை சகோதரர்களே, சத்தியம் பண்ணுகிறார், இதற்கு பின்னால் நான் கொடுக்க மாட்டேன். கவலை, குடும்பத்தானே இப்படி சொல்கிறான் என்றால் அவனுக்கா நான் உதவி செய்கிறேன் என்ற கவலை. 7 வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய வல்லவன் ரஹ்மான் அபூபக்கர் அலி அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சகோதரர்களை, நானும் நீங்களும் அந்த நிலைக்கு இறங்க மாட்டோம், வரமாட்டோம். எங்களிடத்திலே கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், அவனின் மீது நாங்கள் அடிக்க வேண்டும் என்ற பகை உணர்வு இருக்கும். நான் பேச மாட்டேன் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இந்த அபூபக்கர் அலி அவர்களை ஒரு குர்ஆன் வசனம் திருப்பியே போட்டது சகோதரர்களே. எந்த முடிவை எடுத்தாரோ அந்த முடிவை எடுக்காதது போன்றே அவர்கள் மாறிவிட்டார்கள். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா யஅதலி உதுல் ஃபضل மின்கும் வஸாதி, பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். கடமை இல்லை, அவர் கொடுப்பது கடமை இல்லை. அவர் விரும்பி கொடுத்தார், கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அவர் விரும்பியிருந்தால் நேர காலத்தோடு நிறுத்தாட்டி இருந்தால் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்க மாட்டார். ஆனால் அவர் நிறுத்தாட்டிய ஒரு சந்தர்ப்பம் சாதாரண சந்தர்ப்பம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னியுங்கள், பொறுமையாக இருங்கள். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டான். வசதி படைத்த நீங்கள், பணம் இருக்கின்ற நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதாக சத்தியம் செய்கிறீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அசௌகரியம், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்டுக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அபூபக்கர் அலி மாறி போனார் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்டவுடனே சத்தியம் செய்ததை முறித்தார்கள். அந்த நேரம் வரைக்கும் அவரிலே ஒரு வெறுப்பு, அவரிலே ஒரு கோபம். இந்த வசனம் இறங்கியவுடனே அபூபக்கர் அலி அவர்கள் வெறுப்பை எல்லாம் தூக்கி வீசினார்கள், கோபம் எல்லாம் தூக்கி வீசினார்கள். உடனே இந்த வசனத்தை படித்தார்கள், விளங்கினார்கள். நடைமுறை வாழ்க்கையில் அந்த அபூபக்கர் அலி அவர்கள் கொண்டு வந்தார்கள். நானும் நீங்களும் மாறவே மாட்டோம், நானும் நீங்களும் மாற மாட்டோம். குடும்பத்துக்குள்ளே எத்தனை சண்டைகள் சகோதரிகளே. நண்பர்களாக இருந்திருப்போம், பிரிந்திருக்கிறோமா இல்லையா? அண்ணன் தம்பிகளாக இருந்திருப்போம், உலக விவகாரத்துக்கு பிரிந்திருக்கிறோம் நானும் நீங்களும். அக்கா தங்கைகளாக இருப்போம், நாங்கள் உலகத்துக்கு பிரிந்திருக்கிறோம் சகோதரர்களே, பிரிந்திருக்கிறோம். மறுமைக்கு கிடையாது, மார்க்கத்துக்கு கிடையாது. உலகத்தை தரவில்லை, உலகத்துக்காக முகத்தை பார்க்காமல் இருக்கிறோம், உலகத்துக்காக மாதக்கணக்கில் கோபமாக இருக்கிறோம். ஏன் இந்த குர்ஆன் வசனம் என்னையும் உங்களையும் புரட்டி போடக்கூடாது? எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற வடு இந்த அபூபக்கர் அலி அவர்களுக்கு ஏற்பட்ட வடுவை விட பெரியதா? கிடையாது. அப்படி ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கும் வரவில்லை. உலகத்திலே சாதாரண நிலை அபூபக்கர் அலியை, அந்த வடுவை, அபூபக்கர் அலி அவருடைய அந்த வடுவை இந்த ஒரு குர்ஆன் வசனம் மாற்றியது என்றால் எங்களுக்குள்ளே எந்த கோபதாபமும் இருக்காது. நானும் நீங்களும் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நானும் நீங்களும் விரும்பாமல் இருக்கிறோம் போல் வழங்குகின்றது. எங்களுக்குள்ளே ஒரு ஜலஸ்,
எங்களுக்குள்ளே ஒரு கண்ணிய குறைவு, எங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் போவதா, நான் சலாம் சொல்வதா, நான் கையை பிடிப்பதா, நான் உடுப்படுத்து கொடுப்பதா, என்ன நான் யார், நான் நானவல்லவா, நான் தாத்தவல்லவா, நான் பெரியப்பவல்லவா என்ற ஒரு மமதை அபூபக்கர் அலி நினைத்திருந்தால் சகோதரர்களே, அவர் பெரிய பணக்காரர். மிஸ்தக் என்பவர் ஒரு ஏழை. நினைத்திருந்தால் அந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் வகிக்கு முன்னால் அபூபக்கர் அலி அவர்கள் சரணடைந்தார்கள். வகிக்கு முன்னால் அவர்கள் குந்தி போனார்கள். வகியை படித்தார்கள், செயல்படுத்தினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னார்கள் அபூபக்கர் அலி அவர்களை பார்த்து, நாளை சுவர்க்கத்திலே 8 வாயில்கள் இருக்கின்றது, விரும்பிய வாயில் எந்த வாயில் ஊடாகவும் அபூபக்கர் அலி அவர்களை நாளை அல்லாஹ் கூப்பிடுவதற்கு போதுமானவர் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபா சமுதாயத்தை அந்த வசனம் மாற்றியது. எங்களிடத்திலும் அந்த தன்மை வர வேண்டும் சகோதரர்களே. ஒரு வசனத்தை நானும் நீங்களும் படிக்கிறோமா, இந்த வசனத்துக்கு நான் அமல் செய்தால் என்ன, ஒரு வசனத்துக்கு நான் அமல் செய்வோமே. எத்தனையோ வசனங்கள் சொல்லப்படுகின்றது, மிம்பர் மேடையிலே சொல்லப்படுகின்றதா இல்லையா? எத்தனையோ ஹதீஸ்கள் சொல்லப்படுகின்றது. நான் ஒரு நாளும் நினைக்கவில்லை இதை நான் செய்ய வேண்டும். யார் வெறுத்தாலும் பரவாயில்லை, மனைவிக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய நிலைமை மோசமானாலும் பரவாயில்லை. தனிநபர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? உபதேசம் செய்து அவர்களுடைய நிலையை மாற்றினார்கள். ஒரு கிராமத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஒரு கிராமம், ஒரு நாடு கட்டுப்படுகின்றது சகோதரர்களே. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டால் அதற்குள்ளே நீ இப்படி செய்யாதே அப்படி செய்யாதே என்றால் 4 பேர் செய்வார்கள், 5 பேர் செய்யாமல் இருப்பார்கள். பள்ளி நிர்வாகத்திலே ஒரு சட்டம் போடுவார்கள், யாராவது ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது, ஜமாத்தார்கள் போகக்கூடாது என்றால் போக மாட்டார்கள். டெலிபோனிலே கதைப்பார்கள், பகலிலே போக மாட்டார்கள், இரவிலே போவார்கள். உலகத்திலே மனிதர்கள். ஆனா அந்த சஹாபா சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே முழு ஊருமே கட்டுப்பட்டது சகோதரர்களே. ஆடவில்லை, அசையவில்லை, உறவு பார்க்கவில்லை, நண்பர்கள் பார்க்கவில்லை, நேற்று வரைக்கும் நண்பர் என்று சொல்லவில்லை, கருத்துக்கள் சொல்லவில்லை, முனாகசாக்கள் நடக்கவில்லை, கருத்துரைகள் வழங்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சாதகமாக அவருக்கு பேசவில்லை. எதுவுமே அந்த மதீனா சமுதாயம் கேட்கவே இல்லை. அல்லாஹ் சொன்ன உடனே அதை தங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டார்கள். தபூக் யுத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட தூரம் போய் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு விட்டு வருகிறார்கள். சில நபித்தோழர்கள் தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் போய் சேர முடியவில்லை. கடுமையான வெயில் காலம். மதீனாவிலே பேரித்தம் பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம், பிசினஸுக்குரிய காலம் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புறத்திலே தபூக்குக்கு வர சொல்கிறார்கள். ஒரு சாரார் தங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் விட்டு விட்டு தபூக்குக்கு போகிறார்கள். இல்லை, இது சீசன், இந்த காலம், இதிலே போனால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பின்தங்கி விடுகிறார்கள். ஒரு சில சஹாபாக்கள் நாளைக்கு போய் சேரலாம், நாளண்டைக்கு போய் சேரலாம் என்று எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் போகவில்லை, அப்படியே இருந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தபூக் யுத்தத்தை வெற்றி கொண்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு வளமையாக பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து தொழுது விட்டு இருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதரும் போர் வீரர்களும் வந்து விட்டார்கள், வீட்டுக்கு வரப்போகிறார்கள். இருக்கின்ற வேலைகளை எல்லாம் பார்த்து விட்டு தான் வீட்டுக்கு போவார்கள். ஜனாதிபதி அல்லவா, யுத்தத்துக்கு போகாத முனாஃபிக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சில காரணங்களை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெளிக்காரணங்களை பார்த்து அவர்களை மன்னித்து விட்டார்கள். அந்த யுத்தத்துக்கு போகாமல் ஒரு சில சஹாபாக்கள் இருந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முராரா பின் ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரணமாக திருமணம் முடித்திருந்தால் கூட இளைஞராக இருந்தார்கள், திடகாத்திரமாக இருந்தார்கள். 2 வாகனம் இருந்தது, யுத்தத்துக்குரிய பொருட்கள் அனைத்தும் அவரிடத்தில் இருந்தது. எல்லா மக்களும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பொய் சொல்லிவிட்டு வருவதை போன்று குடும்பத்தவர்கள் சொன்னார்கள், கஅபே நீங்களும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார் என்று சொன்னார்கள். ஆனால் கஅப் ரலி அவர்கள் என்ன செய்யவில்லை, பொய் சொல்வதற்கு விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் பொய் சொல்வதற்கு எனக்கு மனம் வராது என்று சொன்னார்கள்.
எனக்கு பொய் சொல்வதென்றால் அடுத்தவர்களை விட பொய் சொல்வதற்கு நான் டேலண்ட் ஆனவன். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போனார்கள் 3 பேரும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், வராதற்குரிய காரணத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் 3 பேரும் மேலும் தீர்ப்பு சொல்வான். சற்று நேரத்தில் தீர்ப்பு இறங்கியது. என்ன தீர்ப்பு சகோதரர்களே? மதீனா சமுதாயம் காணாத ஒரு தீர்ப்பு, அதுவரைக்கும் நடக்காத ஒரு தீர்ப்பு, அதுவரைக்கும் பார்க்காத ஒரு தீர்ப்பு. அந்த சமுதாயம் என்ன தீர்ப்பு தெரியுமா? பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. அந்த 3 பேருடனும் யாரும் பேசக்கூடாது. காபிரடியுடனும் பேசக்கூடாது, ஹிலால் பின் உமையாவுடனும் பேசக்கூடாது, முராரா பின் ரபியோடும் பேசக்கூடாது. யாரு? சிலருக்கு நண்பர்கள், ஒருத்தருக்கு கணவர், சிலருக்கு குடும்பத்தவர்கள். யாரும் பேசக்கூடாது சகோதரர்களே. பரிந்து பேசினார்களா? கதை சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்டார்களா அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் இஸ்லாத்துக்கு முதலாவது வந்தவர், இஸ்லாத்துக்கு சேவை செய்தவர், அகபா உடன்படிக்கையிலே கலந்து கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தீர்ப்பு நியாயமானதா என்று கேட்டார்களா? யார் யாரெல்லாம் கருத்து சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொன்னார்களா? யாருமே சொல்லவில்லை சகோதரர்களே. எதிர்த்து பேசவில்லை சகோதரர்களே. சொன்ன உடனே முழு மதீனா சமுதாயமும் அதற்கு கட்டுப்பட்டது. அந்த வகைக்கு படித்தார்கள், விளங்கினார்கள். உடனே பிரதிபலிப்பு அவரிடத்தில் வந்தது. யாருமே பேசவில்லை. காபிரடி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா சமுதாயத்தையே எங்களோடு பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். பஜாருக்கு போனார்கள், யாருமே பேசவில்லை. வீடு வீடாக போனார்கள், யாருமே பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போனால் சலாம் கொடுத்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்ப்பேன், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பதா என்று நான் கடை கண்ணால் பார்ப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்க்கவில்லை. வெறுத்து போனது. 1 நாள் 2 நாளா சகோதரர்களே? 50 நாட்கள். 50 நாட்கள் காபிரடி அவர்கள் சொல்கிறார்கள், உலகம் வெறுத்து போனது எனக்கு. உலகத்திலே பூமியிலே எங்கும் எனக்கு இடமில்லை. யாரிடத்தில் போனாலும் பேசவில்லை. சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டும் சகோதரர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொல்வது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் தடுத்திருந்தார்கள் அந்த காலத்திலே. கதாதா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். காபிரடி சொல்கிறார்கள், எனக்கு மிக மிக விருப்பமானவர் கதாதா. அவரிடத்தில் போய் சலாம் சொல்கிறார், பதில் சொல்லவில்லை. கதாதாவே, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லவா என்று கேட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹு அஅலம் வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும் என்று வாயை பொத்திக் கொண்டார்கள். காலங்கள் உருண்டோடியது. 40 நாட்கள் வருகின்றது. மனைவிக்கு சொன்னார்கள், போகாத, பேசாத, அவரை விட்டும் நீ விலகி இருந்து சொன்னார்கள். இதற்குள்ளே யாரும் கள்ள தொடர்புகள் வைத்துக் கொள்ளவில்லை சகோதரர்களே. கள்ள தொடர்புகள் வைத்துக் கொண்டார்களா? கஅபோடு யாராவது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது தனிமையில் சந்தித்து பேசினார்களா? ஒளித்தொளித்து பேசினார்களா? உணவு கொடுத்தார்களா? வீட்டுக்கு தனிமையிலே இரவிலே வரவழைத்தார்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹிக்கு கட்டுப்பட்டார்கள். அந்த வஹியை அந்த மதீனா சமுதாயம் சரியாக அச்சொட்டாக அவர்கள் என்ன செய்தார்கள்? நடைமுறைப்படுத்தினார்கள். சருகவில்லை. நண்பன் என்பதற்கு பேசவில்லை. குடும்பத்தார் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கதைக்கவே இல்லை. எதுக்குமே அந்த சமுதாயம் பேசவில்லை. ஒட்டுமொத்த ஊரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹிக்கு முகம் கொடுத்து செயல்படுத்தினார்கள். 50 நாள் முடிகின்றது சகோதரர்களே. 50 நாள் முடிகின்றது. 50 நாள் முடிந்தவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூவரையும் பற்றி வஹியை இறக்குகிறான். என்ன நிலை? வஹியை இறக்குகிறான். இவர் ஒரு மாடியிலே தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் குதிரையிலே ஓடி வருகிறார். இன்னொரு மனிதர் எழும்பி சொல்கிறார், காபே அபிஷிர், அல்லாஹ் உங்களுக்கு சுபசோபனம் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? உங்களை மன்னித்து விட்டான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதுவரைக்கும் 50 நாட்கள் அவரை ஒரு விரோதியாக பார்த்தார்கள். அதுவரைக்கும் 50 நாட்கள் கோபமாக இருந்தார்கள். அதுவரைக்கும் 50 நாட்கள் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. அதுவரைக்கும் 50 நாட்கள் மனைவி அவருக்கு பணிவிடை செய்யவில்லை. இந்த வசனம் இறங்கியதா சகோதரர்களே? இறங்கிய உடனே
அப்படி ஒன்று நடந்ததை போன்றே அங்கு தெரியாமல் இருந்தது. ஒரு வசனத்துக்கு கட்டுப்பட்டார்கள். அடுத்த வசனம் இறங்கியவுடனே அவ்வளவு நபித்தோழர்களும் வந்து கட்டிப்பிடித்தார்கள், முத்தமிட்டார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். என்றால் வஹியை செயல்படுத்தினார்கள். ஒரு வஹிக்கு பேசாமல் இருந்தார்கள், இன்னொரு வஹிக்கு அந்த சமுதாயம் நடந்ததையெல்லாம் மறந்து போய் அவர்களை ஆறத் தழுவினார்கள். என்றால் படித்ததை தங்களுடைய செயற்பாட்டிலே அமுல்படுத்தினார்கள். அதனாலதான் அந்த மக்களை நானும் நீங்களும் இன்று என்ன செய்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். புத்தளம் மாநகரம், கொழும்பு மாநகரம், வஹியை நாங்கள் அமுல்படுத்துவோம். புத்தளத்தில் நாங்கள் வஹியை அமுல்படுத்துவோம். எப்படி அமுல்படுத்துவோம்? புத்தளத்தில் குர்ஆனிய வசனம் ஒன்றை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அமுல்படுத்த முடியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய வேத வசனம் இந்த புத்தளம் மகாநகரத்திலே நாங்கள் அமுல்படுத்துவோம். ஒரு முடிவெடுத்தால் அமுல்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்? ஒரு சாரார் மார்க்கத்தை படிப்பதற்கு வரவே மாட்டார்கள். இன்னொரு சாரார் அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே முத்திரையிட்டு விட்டிருக்கிறான். இன்னொரு சாரார் வருவார்கள். அவர்களுடைய உள்ளம் எல்லாம் கற்களை போன்றது, கரும் கற்களை போன்றது. தண்ணீர் விழுந்தால் அந்த கற்களில் எப்படி நிற்காமல் கீழே நோக்கி ஓடுமோ, எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்வதை இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடக்கூடியவர்கள். அதனால் ஒரு கிராமத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு வேத வசனம் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஆக குறைந்தது ஒவ்வொருவருடைய வீட்டையும் நீங்கள் அலசி பாருங்கள். ஒவ்வொருவரும் தங்களை அலசி பாருங்கள். நான் ஏன் இந்த குர்ஆன் வசனத்துக்கு அமுல்படுத்தக்கூடிய மனிதனாக நான் இருக்கக்கூடாது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்தார்கள் சகோதரர்களே. என்ன பிரார்த்தித்தார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மில்லா யன்ஃபா வ கல்பில்லா யக்ஷா வ அமலில்லா தஷ்பா வ மின் தஅவத்தில்லா யுஸ்தஜாப லஹா. இறைவா, பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் நீ என்னை பாதுகாப்பாயாக. படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன், பாடம் செய்கிறேன், வாழ்க்கையில் வரவில்லையா? அந்த அறிவு எனக்கு தேவையில்லையா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அந்த அறிவுக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. படிக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு அமுல்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வர வேண்டும். நாங்கள் அப்படி வராவிட்டால் தௌராத்தை சுமந்த யூதர்களுக்கு அல்லாஹ் அவர்களை கழுதைகளுக்கு ஒப்பிடுகிறானே, அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில் நானும் நீங்களும் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து படிக்கக்கூடிய அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.